பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமோஸ் 7வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது என்பதாக. தூக்கு நூல் பிரமாணம், லா ஆஃப் அ பிளம்பு லைன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தூக்கு நூல் என்பது கட்டிடம் கட்டுபவர்கள் சுவர்கள் செங்குத்தாக காணப்படுகிறதா என்பதை சோதித்து உறுதி செய்வதற்கு பயன்படுத்துகிற ஒரு சிறிய கருவி. அது ஒருபோதும் பொய் சொல்வதில்லை. மாறாக அது அந்த வேலையின் நம்பகத்தன்மையையும் தரத்தையும் வெளிப்படுத்தும். கர்த்தர் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைக்கிறவர் என்று ஏசாயா 28:17 கூறுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் பாவத்தோடு எப்படி பிரவேசிக்க முடியாதோ அதுபோல கோணல்களோடும் மாறுபாடுகளோடும் அநீதிகளோடும் பிரவேசிக்க முடியாது. ஆமோஸ் கண்ட தரிசனத்தில் கர்த்தர் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது. அதை கொண்டு அந்த மதில் தூக்கு நூல் பிரமாணத்தின்படி சரியாக கட்டப்பட்டிருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார். இல்லை என்று கண்ட வேளையில் தண்டிக்க சித்தங்கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை செவ்வையாகும் என்றும் கர்த்தருடைய பிரமாணமாகி அவருடைய வார்த்தையின்படி ஜீவிப்பார்கள் என்றும் எதிர்பார்த்து ஏமாந்த வேளையில் இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றினார் என்று ஆமோஸ் 7வது அதிகாரம் 7-8 வசனங்கள் கூறுகிறது. நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் தூக்கு நூல் பிரமாணத்தின்படி சரியாக காணப்படுகிறதா என்பதை சோதித்து அறிகிறவர். கோரேஸ் ராஜா இடிக்கப்பட்ட இஸ்ரவேலின் ஆலயத்தை திரும்ப எடுத்துக்கட்ட கடந்து செல்ல விருப்பமுள்ளவர்கள் யார் என்று தன் பெர்சிய சாம்ராஜ்யத்தின் கீழ் காணப்பட்ட யூதர்களிடம் கேட்டவுடன் செருபாபேல் அந்த பொறுப்பை தன்மையில் எடுத்துக்கொண்டு சுமார் 900 மைல்கள் கடினமான பிரயாணம் செய்து எருசலேமுக்கு வந்தார். தேவனுடைய ஆலய வேலையை உத்தமமாகவும் உண்மையாகவும் செய்ய செருபாபேல் பிரயாசப்பட்டதை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷத்தோடு பார்த்தது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலைகளை நாம் சரியாய் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தாளந்துகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றும் விரும்புகிறார். ஆகையால் நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷத்தோடு பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்கிறவர்களாயும் கூட காணப்பட வேண்டும். உத்தமமாய் கர்த்தருடைய காரியங்களை செய்யும் போது கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைத்து அதிகாரப்படுத்துவார். செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்று ஆகாய் 2:23 கூறுகிறது. ஆகையால் கர்த்தருக்காக எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யுங்கள். உத்தம இருதயத்தோடு செய்யுங்கள். ஆதாயத்திற்காய் அல்ல, கட்டாயத்தின் பேரிலும் அல்ல, உற்சாகமாய் கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தருடைய கண்கள் உங்களை சந்தோஷமாய் பார்க்கும்போது நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் உண்மையாகவும் உத்தமமாகவும் நேர்த்தியாகவும் செய்வதற்கு கர்த்தர் கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீதிக்குரிய காரியங்களில் அதிக நாட்டம் உடையவர்களாய் நாங்கள் காணப்படவும் ஒளியின் ஆயுதங்களை தரித்தவர்களாய் காணப்படவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். பூமிக்குரிய எங்களுடைய ஜீவியத்தில் உம்முடைய சிந்தையை தரித்து உம்மை பிரதிபலிக்கிற பாத்திரங்களாய் சாட்சிகளாய் காணப்படுவதற்கு வேண்டிய ஒத்தாசைகளை பரத்திலிருந்து அருளுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.